Now, we'll deal with swaps and swaptions. Swaps அப்படின்னு என்ன அர்த்தம்னா எக்ஸ்சேஞ்சிங் யுவர் அசெட்ஸ். உங்ககிட்ட இருக்கிற அசெட்ஸை இன்னொருத்தட்ட கொடுத்துட்டு இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற அசெட்ஸை நீங்கள் வாங்கிக்கிறீங்க. அண்ட் ஆல்சோ இட்ஸ் அன் ஆப்ஷன். If you want to do, you can do it. Okay. Where I'm going to deal with the interest rate swaps. Interest rates may be charged into two types. One is all about fixed rate of interest. Another one is floating rate of interest. Okay. Floating அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்னா now and then RBI will fix a rate. Okay. For borrowing and lending and all. அந்த ரேட்டை கட்டியும் ஒரு 1 or 2% சேர்த்து வைப்பாங்க. ஒரு 1.5% சேர்த்து வைக்கலாம் பேங்கர் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. ஆர்பிஐ சொல்கிறது அந்த மாதிரி இது மாறிட்டே வந்துச்சுன்னா அது பேர் ஃப்ளோட்டிங் ரேட். ஃபிக்ஸ்டு ரேட் அப்படிங்கிறது என்னென்னா த பேங்கர் வில் ஃபிக்ஸ் say 10% or 11% at the time of borrowing. It remains static irrespective of the rate fixed by RBI in general. Even RBI fix பண்ணுறது 20-25 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க எக்ஸாபரண்ட்லி ஹை, தென் இட் இஸ் ஆல்சோ ரீசெட். யூஸ்வலாக ரீசெட் ஆகாது, அதான் ஃபிக்ஸ்டு. ஸோ நீங்கள் ஃபிக்ஸ்டு ரேட் வேணும்னு கேட்குறீங்க, ஆனால் உங்களுக்கு ஃப்ளோட்டிங் ரேட் சீப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு மீடியேட்டர் என்ன சொல்லுவார், சார் நீங்கள் ஃப்ளோட்டிங் ரேட்டில் லோன் வாங்கிடுங்க, அந்த பணத்தை எங்கிட்ட கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக மாற்றி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஃபிக்ஸ்டு ரேட்லேருந்து ஃப்ளோட்டிங் ரேட்லேருந்து ஃபிக்ஸ்ட் ரேட் மாற்றி கொடுக்குறது தான் interest rate swaps. This may be offered by one bank, Bank X, and later on I don't want this rate, அதாவது floating rate எனக்கு வேணாம், fixed rate வேணும். அப்போ the another bank will help you to take this loan by giving your floating rate of interest. நீங்கள் வாங்கின லோன் floating rate of interestல இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், இன்னொரு பேங்க் அந்த லோன் நாக்கிட்டே நீங்கள் ஃபிக்ஸ்டு கட்டணுன்றீங்களே அது எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இன் ஜென்ரல் திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் ஒன். வில் நவ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வித் அன் எக்ஸாம்பிள் ஹியர். Company A has outstanding debt on which currently pays fixed rate of interest at the rate of 9.5%. The company intends to refinance the debt with a floating rate of interest. இப்போ கம்பெனி ஏ அவங்களுக்கு என்ன இருக்குது, 9.5% ஃபிக்ஸ்ட் ரேட் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. பட் தே வாண்ட் டு ஷிஃப்ட் டு ஃப்ளோட்டிங். ஓகே, தே வாண்ட் டு ஷிஃப்ட் டு ஃப்ளோட்டிங். இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, the best floating rate it can obtain is LIBOR plus 2%. ஃபிக்ஸ்ட்லேருந்து ஃப்ளோட்டிங் போகணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த பேங்கர் யார் ஆஃபர் பண்ணுறாரோ அவர் லிபார் ப்ளஸ் 2% கொடுங்க. இந்தியாவாக இருந்தால் ஆர்பிஐ ரேட் ப்ளஸ் 2% சொல்லுவாங்க. லிபார் அப்படிங்கிறது ஜென்ரல். லண்டன் இன்டர் பேங்கிங் ஆஃபர் ரேட். ஓகே, இன்டர் பேங்கிங் ஆஃப் ரேட் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நமக்கு ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்கிற மாதிரி அங்கே இருக்கிறது லண்டன் இன்டர் பேங்க் ஆஃபர் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், விச் இஸ் லிபார் ப்ளஸ் 2%. ஆர்பிஐ எப்பெல்லாம் ரேட் அனௌன்ஸ் பண்ணுறானோ அதை கட்டி 2% ஜாஸ்தி. இது லண்டனில் வரும்போது லண்டன் என்ன ரேட் ஆஃபர் பண்ணுறானோ அதை கட்டி 2% ஜாஸ்தி. தட்ஸ் அ லாஜிக் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். Now, however, it does not want to pay more than LIBOR. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, எனக்கு லிபார் மட்டும் இருந்தால் கட்டுப்படி ஆகுங்க, இன்னும் 2% எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கட்டுப்படி ஆகாதுன்னு கம்பெனி ஏ சொல்கிறது. Another company B is looking for a loan at fixed rate of interest. அவங்களுக்கு என்ன வேணும், ஃபிக்ஸ்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும்னு நினைக்கிறாங்க இந்த லோன்.
to finance its exports. The best rate it can obtain is 13.5%. இவங்க போய் பேங்க்ல லோன் கேட்குறாங்க, சார் ஃபிக்ஸ்டு ரேட் தானே 13.5 கொடுங்க அப்படின்றாங்க. சார் என்ன சார் கம்பெனி ஏக்கு 9.5 சொல்கிறாங்க, கம்பெனி பிக்கு 13.5 சொல்கிறாங்க, ஜாஸ்தி இருக்கே சார் அப்படின்னு சொன்னால், based on the credibility of the borrower, the banker will give different rate of interest. கம்பெனி ஏ மே மெயின்டைன் குட் credibility, ஸோ அவங்களுக்கு கம்மியான ரேட்டில் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. கம்பெனி பி சம் சிபில் ரேட்டில் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு லோன் கொடுக்கணும், ரிஸ்க் ஜாஸ்தி, அதாவது 13.5 டிமாண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். ஓகே, த பெஸ்ட் ரேட் இட் கேன் அப்டைன் இஸ் 13.5, பட் இட் cannot afford to pay more than 12%. அவங்க என்ன நினைக்கிறாங்க, சார் எனக்கு 12% தான் கட்டுப்படி ஆகும் சார் அப்படின்றார் லிபார். இங்கே லிபார் தான் கட்டுப்படி ஆகும்னு சொன்ன மாதிரி இங்கே 12% தான் கட்டுப்படி ஆகுன்றார். However, one bank has agreed to offer finance at a floating rate LIBOR plus 2%. அதே மாதிரி இன்னொரு பேங்க் என்ன சொல்கிறார், நீங்கள் என்ன ஃப்ளோட்டிங் வாங்குங்க சார், நான் LIBOR plus 2% கொடுக்குறேன் அப்படின்றது. LIBOR plus 2%. Is that okay? Now, Citibank is in the process of arranging an interest rate swap. அப்போ இதை சரி பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப், நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை வாங்கி கொடுக்கறதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க யார் அப்படி சொன்னாக்கா சிட்டி பேங்க். பிட்வீன் தீஸ் டூ கம்பெனிஸ் ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் ட்ரா எ ஸ்கீமேட்டிக் டயக்ராம். வித் எ ஸ்கீமேட்டிக் டயக்ராம் ஷோ ஹவு த ஸ்வாப் டீல் கேன் பி ஸ்ட்ரக்சர்ட். ஓகே, ஸ்கீமேட்டிக் டயக்ராம் போகிறதுக்கு முன்னாடி சிம்பிளாக இல்லஸ்ட்ரேஷன் சால்வ் பண்ணலாம். வாட் ஆர் த இன்ட்ரெஸ்ட் ரேட் சேவிங்ஸ் பை ஈச் கம்பெனின்னு சொல்கிறாங்க, ஹவு மச் would Citibank receive அப்படின்னு சொல்கிறாங்க. கவனிங்க, ரொம்ப சிம்பிள். இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது? ஓகே, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் இன்ட்ரெஸ்ட், ஃபிக்ஸ்டு ரேட்டில் 4%, ஃப்ளோட்டிங் ரேட்டில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த அல்டிமேட்டோடைய டிஃப்ரென்ஸும் 4%. 4% சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் பை ஸ்வாப்ஸ். ஓகே, ஸ்வாப்ஸ் மூலமாக இது மாதிரி பண்ணிடுறோம். ரொம்ப சிம்பிள். த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபிக்ஸ்டு ரேட் ஆஸ் வெல் அஸ் ஃப்ளோட்டிங் ரேட், அந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 4% வந்து நம்ம மேனிப்புலேட் பண்ண முடியும். இப்போ கம்பெனி ஏ வந்து என்ன சொல்கிறாரு, போய் லோன் கேட்குறாரு. என்ன லோனு? க்ரீன் கலரில் இருக்கிறது, அதாவது லிபார் ரேட் வேணுன்றார், ஃப்ளோட்டிங் ரேட். அவர் போய் லோன் கேட்டாக்கா லிபார் ப்ளஸ் 2% தான் சார் உங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்றார். இவர் என்ன சொல்கிறார், என்ன சார் லிபார் ப்ளஸ் 2 கட்டுப்படி ஆகிறது, லிபார் கொடுங்க. இந்த சிட்டி பேங்க் என்ன சொல்லுவார், லிபார் தானேயா, அந்த 2% நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி ஏக்கு தேவையான 2% சிட்டி பேங்க் கொடுக்குது. எதுலேருந்து? இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்லேருந்து. கம்பெனி பி கிட்ட கேட்குது, நீ ஃபிக்ஸ்டு ரேட் வாங்கணுன்ற 12% கட்டணுன்ற, ஆக்சுவலாக எவ்வளோ வருது உனக்கு? 13.5வா? அந்த 1.5% நான் தரேன். யாருக்கு? கம்பெனி பிக்கு நான் தரேன்னு சொல்லி சிட்டி பேங்க் கமிட் பண்ணுறாரு. இந்த டிஃப்ரென்ஸை நோட் பண்ணால் 4% வருது. ஏன் எதிர்பார்க்குறது லிபார் ரேட்டு, அவன் போய் லோன் வாங்கினா லிபார் ப்ளஸ் 2 இல்லையா? உடனே சிட்டி பேங்க் என்ன சொல்கிறது, நீ லிபார் மட்டும் கொடு, 2% நான் தரேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொன்னார். கம்பெனி பி வந்து 13.5% வருது அவருக்கு ஃபிக்ஸ்ட் ரேட். பட் உன்னால் எவ்வளோ தர முடியும்னு கேட்டால் 12 தான் தர முடியும்னு சொல்கிறார். ஸோ பேலன்ஸ் 1.5 நான் தரேன்றது. இது எதுலேருந்து அவர் எடுக்கிறாருன்னா, இந்த டிஃப்ரென்ஸ் 4லேருந்து எடுத்து கொடுத்துட்டு இன்னும் 0.5 மிச்சம் இருக்குது இல்லையா, இந்த வேலை செஞ்சதுக்கு சிட்டி பேங்கோட ப்ராஃபிட்டாக மாறிடும். இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பாருங்கள். நான் ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் திஸ் அஸ் அ ஸ்கீமேட்டிக் டயக்ராம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, கம்பெனி ஏ என்ன விரும்புகிறாரு, லிபார் ப்ளஸ் 2 இருக்கு இல்லையா, அதை தானே வாங்கணும் அவர். ஆனால் சிட்டி பேங்க் என்ன சொல்லுவார், நீ என்ன விரும்புகிறியோ அதை நீ கொடுக்க வேண்டாம், நீ ஃபிக்ஸ்டு லோனை பாரோ பண்ணிக்கோ. கம்பெனி பி கிட்ட உனக்கு என்ன வேணும், ஃபிக்ஸ்டு வேணுமா, நீ லிபாரை எடுத்துக்கோ. சார் என்ன சார் எனக்கு லிபார் வேண்டாம் சார், லிபார் ப்ளஸ் 2 வேண்டாம், ஃப்ளோட்டிங் எனக்கு வேணாம் சார். நான் சொல்கிறேன் கேளு, லிபார் ப்ளஸ் 2 ஃப்ளோட்டிங் எடுத்துக்கோ. ஃப்ளோட்டிங் எடுத்துக்கிட்டாக்கா அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட்டு நான் தரேன் சிட்டி பேங்க். நீ என்ன எடுக்கிறேன்னு சொன்னீங்க அதை என்கிட்ட கொடு. ஓகே, ஸோ சிட்டி நடுவில் வந்து என்ன பூந்து விளையாண்டு என்ன பேசுகிறார் அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் ஒரு லோன் வாங்குங்க, நீங்கள் என்ன ரேட் எதிர்பார்க்குறீங்களோ அதை தவிர வேற ஒரு ரேட்டில் உள்ளதை நீங்கள் எடுத்துங்க. ஃப்ளோட்டிங் வேணுமா, நீங்கள் ஃபிக்ஸ்டு எடுங்க, ஃபிக்ஸ்டு வேணுமா ஃப்ளோட்டிங் எடுங்க. ஆனால் நீங்கள் விரும்புகிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். சார் நாங்கள் வாங்கின கடை அதுக்கு நான் தரேன் சிட்டி பேங்க். ஏன்னா அழகாக டீல் பண்ணுறாங்க பாருங்கள்.
So here we have company A, and Citibank. Citi is the mediator. Our swap arrangement therefore company B. Okay. இது company B, இது company A. இது மாதிரி டயக்ராம் போட்டோம்னா அது பேர் schematic diagram. This is called schematic diagram. Is that okay? கம்பெனி பி கிட்ட என்ன சொல்றாரு? யூ நோ பாரோ ஃபிக்ஸ்டு ரேட் பாரோ பண்ணுங்க. என்ன ரேட்டு? ஃபிக்ஸ்டு ரேட். சார் அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சார் அதை நான் தரேன். ஓகே, அதை போய் நீங்கள் கட்டிடுங்க. அப்படின்னா 9.5% நீங்கள் ஃபிக்ஸ்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் லோன் பாரோ பண்ணால் 9.5 தரணும் இல்லையா? அதை நான் தரேன். சிட்டி பேங்க்கு கம்பெனி பிக்கு கொடுக்குது. கம்பெனி பி தன்னுடைய பேங்கருக்கு பே பண்ணிடுறார். ஃபிக்ஸ்டு ரேட். ஓகே, ஆனால் அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா? அதை நீங்கள் கொடுங்க. அதை இது ஏவா? சாரி, ஏ. ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் ஏ. ஏ என்ன சொல்கிறாரு? நீங்கள் லிபார் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், சிட்டி பேங்க் என்ன சொல்கிறாரு, ஃபிக்ஸ்டு வாங்கிக்கோ அப்படின்றேன். ஃபிக்ஸ்டு வாங்கின இன்ட்ரெஸ்ட்டு சார் நான் தரேன்ப்பா. நான் சொன்ன லோனுக்கு இன்ட்ரெஸ்ட்டு நான் தந்துடுறேன் 9.5%. உங்களுக்கு என்ன வேணும்? ஃப்ளோட்டிங் வேணுமா? அந்த ஃப்ளோட்டிங்குரிய இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு கொடுத்துருங்க. லிபார் ப்ளஸ் எவ்வளோ பர்சன்டேஜ்? லிபார் ப்ளஸ் 2% உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்னப்பா வேணும்? லிபார் கொடுத்துருங்க. லிபார் ரேட் கொடுத்துருங்க. அதே மாதிரி கம்பெனி பி கிட்ட என்ன சொல்கிறாரு, நீ லிபார் ப்ளஸ் 2 லோன் வாங்கிக்கோ. அப்போ அந்த லிபார் ப்ளஸ் 2க்குரியது நான் தரேன். ஓகே, நீங்கள் ஃப்ளோட்டிங் லோன் வாங்குங்க, அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட்டை நான் தரேன். அதாவது லிபார் ப்ளஸ் 2 நான் தரேன். ஓகே, நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க? ஃபிக்ஸ்டு எதிர்பார்த்தீங்களா? அந்த ஃபிக்ஸ்டுக்கு எவ்வளோ தர முடியும்? 13.5. வெளி பேங்க்கில் போனால் 13.5. அதெல்லாம் வேண்டாம், எனக்கு நீங்கள் 12 கொடுத்தா போதும். யூ பே மீ ஒன்லி 12%. யூ பே மீ ஒன்லி 12%. ஸோ நவ் கம்பெனி ஏ அண்ட் கம்பெனி பி இஸ் ஹாப்பி. இவங்க பாரோ பண்ணதுக்கு 9.5 கொடுக்கணும், கொடுத்தாச்சு. வாங்கினாங்க, கொடுத்துட்டாங்க, அவங்களோட பேங்க்குக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ த பாரோயிங்ஸ் where they have to pay interest at the rate of 9.5, விரும்பினது ஃப்ளோட்டிங் இருந்தாலும் சிட்டி பேங்க் என்ன சொல்லிட்டாரு, நீ ஃப்ளோட்டிங் எடுக்காத, ஃபிக்ஸ்டு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டார். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் நான் கொடுக்குறேன்னு சொன்னார். ஸோ கம்பெனி ஏ லோன் பாரோ பண்ணார். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் 9.5 சிட்டியிலேருந்து வாங்கி கொடுத்துட்டார். கம்பெனி பி லோன் பாரோ பண்ணாங்க. அதுக்கான ரேட்டு வந்து லிபார் ப்ளஸ் 2, அதை சிட்டி பேங்க் கொடுத்துச்சு. லிபார் ப்ளஸ் 2 அதை கொண்டு போய் இங்கே கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. சிட்டி பேங்க் என்ன சொல்கிறது, நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை எனக்கு கொடுங்க. கம்பெனி ஏ வந்து என்ன விரும்பிச்சு? லிபார் தான் தர முடியும், அதை கூட நான் எடுத்துக்கிறேன். கம்பெனி பி வந்து என்ன விரும்பிச்சு? ஃபிக்ஸ்டு. ஆனால் ஃபிக்ஸ்டுனா 13.5 தர முடியாது, 12 தான் தர முடியும்னா ஓகே, அதை கூட நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டார். ஸோ ஃப்ரம் திஸ் இட் இஸ் வெரி கிளியர், திஸ் 9.5 இஸ் நியூட்ரலைஸ்ட். கம்பெனி ஏவுடைய அல்டிமேட் காஸ்ட் பி லிபார் ரேட். லிபார் ப்ளஸ் 2 சிட்டி வந்து கொடுத்தாங்க, அதை எடுத்து இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ நியூட்ரலைஸ்ட். ஓகே, தெர் இஸ் நோ எனி அவுட் ஃப்ளோ. அப்போ கம்பெனி பி என்ன அல்டிமேட்டாக கொடுக்குது? இந்த 12% மட்டும் கொடுக்குது. ஸோ கம்பெனி பி விரும்பின 12%, கம்பெனி ஏ விரும்பின லிபாரும் கொடுத்துட்டாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வாட் அபவுட் த சிட்டி? சிட்டியோட சுச்சுவேஷன் என்ன இருக்குது? ஸோ இவங்களுக்கு என்னென்னா இன்ஃப்ளோ என்ன? இது ஒரு 12 இன்ஃப்ளோ, இது ஒரு எல் இன்ஃப்ளோ. உள்ளார் பணம் வந்திருக்கு பாருங்க. அப்படின்னா லிபார் ப்ளஸ் 12% கையில் வந்திருக்கு. எது அவுட்ஃப்ளோ?
Okay, LIBOR plus 2, LIBOR plus 2, and in the 9.5 is also outflow. Okay, அப்போ நெட் எவ்வளோ வந்திருக்கு? இது LIBOR plus 12, இது LIBOR plus 2 plus 9.5 11.5. அப்படின்னா 0.5 வந்து நெட்டு கெயின் வந்து நிற்குது. இவர் கையில் பணம் வந்து நிற்குது. இன்ஃப்ளோ மைனஸ் அவுட்ஃப்ளோ. ஸோ திஸ் இஸ் சேவிங்ஸ். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப்ஸ் பண்ணதுனால இவருக்கு வந்த கெயின் தான் இந்த 0.5. இதை நம்ம ஈஸியாக இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஆனால் ஸ்கீமேட்டிக் டயக்ராம் போட சொன்னதுனால போடுறேன். ஓகே, நீங்கள் என்ன லோன் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட் என்கிட்ட கொடுங்க. ஆனால் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லுவேன், வேற ஒரு லோன் எடுங்க. நீங்கள் ஃபிக்ஸ்டு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களை ஃப்ளோட்டிங் எடுக்க சொல்லுவேன். ஃப்ளோட்டிங் எதிர்பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு எடுக்க சொல்லுவேன். நீங்கள் வாங்கின லோனுக்குரிய இன்ட்ரெஸ்ட்டை மீடியேட்டராக நான் கொடுத்துட்றேன். நீங்கள் விரும்பினதுக்குரிய இன்ட்ரெஸ்ட்டை எனக்கு கொடுத்துருங்க. அப்போ நீங்கள் விரும்பின இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் உங்களுக்கு அவுட்ஃப்ளோ. உங்களை நான் எடுத்துக்க சொன்ன லோனுக்கு நீங்கள் கமிட்மெண்ட் நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். அதனால் உங்களுக்கு ஒன்றும் கேஷ் இன்ஃப்ளோவும் அவுட்ஃப்ளோவும் கிடையாது. இதோடைய அல்டிமேட் ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட் ஃபார் த மீடியேட்டர், இந்த ஸ்வாப்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த மீடியேட்டரோட கணக்கில் போய் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ எடுத்து பார்த்தீங்கன்னா நெட் சேவிங்ஸ் அவருக்கு ஒரு 0.5% நிற்கிது. ஸோ ஃப்ரம் திஸ் இட் இஸ் வெரி கிளியர், பிகாஸ் ஆஃப் த ஸ்வாப்ஸ் அண்ட் கம்பெனி ஏ ஆல்சோ பெனிஃபிட்டட் பை 2%. கம்பெனி ஏ ஆல்சோ பெனிஃபிட்டட் பை 2%. கம்பெனி பி பெனிஃபிட்டட் பை 1.5%. இதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய சிட்டி பேங்க் ஆல்சோ பெனிஃபிட்டட் பை another 1.5%, 0.5%. This is the logic here. See the schematic diagram. So current வந்து fixed plus 9.5 எடுத்துக்கணும். பேங்க் ஆஃபர் இது. ஸ்வாப் ஆஃபரில் வந்து ஃப்ளோட் ப்ளஸ் எல் கொடுத்தால், ஃப்ளோட் கொடுத்தால் போதுமானது, லிபார் ரேட் கொடுத்தா போதுமானது. ஓகே, பேங்க் ஆஃபர் பண்ணது இது. ஆனால் சிட்டி பேங்க் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஃபிக்ஸ் எடுத்துங்கன்ட்டாங்க. ஸோ ஸ்வாப்பில் உங்களுக்கு என்ன வேணும், ஃப்ளோட் ப்ளஸ் எல் வேணுமா, ஃப்ளோட் வேணுமா? ஃப்ளோட் எல் எக்ஸாக்டாக வேணும். ஓகே, ஃப்ளோட் எல் எடுத்துங்க. ஃப்ளோட் எல் ப்ளஸ் 2% பதிலாக ஃப்ளோட் எல் மட்டும் கொடுத்தீங்கன்னா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 2% உங்களுக்கு கெயினாக மாறிடுது. இஸ் தட் ஓகே? So this is called a schematic diagram. What are the interest savings by each company? Already we have studied. How much could Citibank receive? இதில் வந்து A வந்து 2%, B வந்து 1.5%. How much Citibank will receive அப்படின்னு சொன்னாக்க 0.5%. ஸோ 3 பேருக்குமே கெயின் இருக்குது due to the swaps. Yes, come on, make a note of it. Once it's over, message me, we'll move on to the next one. Now we'll move on to the next one. Companies A and B have been offered the following rates per annum
on a $20 million 5-year loan. Company A requires a floating rate loan. இவங்களுக்கு என்ன வேணும்? floating rate வேணும். This loan is needed. Company B requires fixed rate of loan. Design a swap that will net a bank acting as an intermediary 0.1% per annum and which will appear equally attractive to both the companies. At least in the mediator bank 0.1% லாபம் வரணும். அது மாதிரி ரெடி பண்ணுங்க அப்படின்றார். ஸோ வாட் இஸ் அ கெயின் அப்படின்னு சொன்னாக்க இது ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் பாருங்க. 1.4%. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 0.5%. அல்டிமேட்டாக இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? தட் இஸ் அ சேவிங்ஸ் டியூ டு ஸ்வாப். அதில் பேங்கருக்கு எவ்வளோ எதிர்பார்க்குறார்? நான் இந்த வேலையை செஞ்சு கொடுத்ததுக்கு 0.1% வேணுன்றார். இப்போ பேலன்ஸ் 0.8% இருக்கு இல்லையா? அது ஈக்குவலாக ரெண்டு பேத்துக்குமே கொடுத்துருங்கன்ட்டார். ஸோ அப்பியர் ஈக்குவலி அட்ராக்டிவ் டு போத் த கம்பெனிஸ். ஏக்கு பாதி, பிக்கு பாதி. கம்பெனி ஏக்கு, கம்பெனி பிக்கு. ஸோ 0.4% வந்து கம்பெனி ஏக்கும், 0.4% கம்பெனி பிக்கும் கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ அப்போ கம்பெனி பி எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்கும்? 13.4 கொடுக்கணும். 0.4 சேவ் ஆச்சுன்னா 13% கொடுத்தா போதும். கம்பெனி வந்து லிபார் கொடுக்கணும். லிபார் ப்ளஸ் 0.1. அவருக்கு 0.4 சேவ் ஆச்சுன்னா லிபார் மைனஸ் 0.3% கொடுத்தா போதும். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ஒரு 4% சேவிங்ஸ் ஏக்கு, பிக்கு ஒரு 0.4%. ரெண்டு பேத்துக்குமே 0.4% சேவிங்ஸ், இங்கே ஒரு 0.4% சேவிங்ஸ். பேங்க் இந்த வேலையை செஞ்சு கொடுத்ததுக்கு 0.1% கிடச்சிருக்கு. Now, we'll draw the schematic diagram here. Banker, okay. Then company A, company B. அவங்க என்ன லோன் எதிர்பார்க்குறாங்களோ அந்த லோன் வேண்டாம், அதர் லோன் வாங்கணும். கம்பெனி பி வந்து கம்பெனி வந்து லிபார் வேணும். ஆனால் பேங்க் என்ன சொல்லுவார்? நீங்கள் ஃபிக்ஸ்டு ரேட் எடுத்துங்க. ஸோ கம்பெனி ஏ இஸ் இன்ஸ்ட்ரக்டட் டு டேக் த ஃபிக்ஸ்டு லோன். அப்போ அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னுச்சுனாக்கா 12%. பேங்கர் என்ன சொல்கிறார்? 12% எனக்கு கொடுத்துருப்பா அப்படின்ட்டார். ஸோ பேங்கர் சரி, நீ அங்கே கொடுத்து நான் உனக்கு கொடுத்துறேன் அப்படின்ட்டார் பேங்கர். ஓகே, நீங்கள் என்ன ரேட் எதிர்பார்க்குறீங்க? லிபார் தானே வேணும். ஓகே, யூ நீட் ஃப்ளோட்டிங் ரேட். நீங்கள் போய் பேங்க்கில், நீங்கள் எந்த பேங்க்கில் கடன் வாங்குறீங்க அங்கே போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு லிபார் ப்ளஸ் 0.1 கேட்குறாங்க இல்லையா? என்கிட்ட வாங்க. நீங்கள் லிபார் ப்ளஸ் 0.1 வேண்டாம். லிபார்லேருந்து ப்ளஸ் 0.1லேருந்து 0.4 நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணி எனக்கு கொடுங்க. ஸோ ஃப்ளோட்டிங் ரேட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் நான் உங்களுக்கு சொன்னதை எடுத்துங்க. நீங்கள் எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது என்கிட்ட கொடுங்க. கொடுக்கும்போது எனக்கு நீங்கள் எதிர்பார்க்குறதுல கம்மியாக கொடுத்தா போதும். இட் இஸ் நாட் 12.1%. சாரி, லிபார் ப்ளஸ் 1. இது லிபார் மைனஸ் 0.3 கொடுங்க போதும். ஓகே, நவ் கம்பெனி ஏ இஸ் பிரிட்டி ஹாப்பி. தே ஹாவ் சேவிங்ஸ் ஆஃப் ருபீஸ் 0.4%. அவர் எதிர்பார்த்தது லிபார் ப்ளஸ் 0.1 அவருடைய பேங்க்கில். பட் நீங்கள் கொடுக்குறது லிபார் மைனஸ் 0.3. கம்பெனி பி கிட்ட என்ன சொல்கிறாரு? நீங்கள் வந்து ஃப்ளோட்டிங் ரேட் எடுத்துங்க. யூ டேக் த ஃப்ளோட்டிங் ரேட். ஓகே, ஃப்ளோட்டிங் ரேட்னா லிபார் ப்ளஸ் 0.6 கொடுக்கணும் சார், அதை நான் தந்துடுறேன். சிட்டி பேங்க் என்ன சொல்லுது? லிபார் ப்ளஸ் 0.6 நான் தரேன், நீங்கள் அதை போய் கட்டிடுங்க. ஸோ வந்துச்சு போயிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன கொடுக்கணும்? நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க? ஃபிக்ஸ்டு தானே, அதுக்குரியது கொடுங்க. நீங்கள் நேராக போய் லோன் வாங்கினீங்கன்னா 13.4. ஆனால் இது ஸ்வாப்ஸ் மூலமாக நீங்கள் வந்து எவ்வளோ கொடுத்தா போதும்? 0.4 கம்மியாக கொடுத்தா போதும். எவ்வளோ பர்சன்டேஜ்? 13% கொடுக்க போதும். 13.4 தர வேண்டிய இடத்துல ஓகே, ஆஃபர்ட் லோன் ஆஃபர்ட் பீயிங் ஃபார் கம்பெனி ஏ லிபார் ப்ளஸ் 0.1. பட் நீங்கள் கொடுத்தது லிபார் மைனஸ் 0.3. அதே மாதிரி இவனுக்கு இருக்கிற ஆஃபர் என்னென்ன? பிக்கு 13.4%.
பட் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க? 13 தான் கொடுக்குறீங்க. அப்போ யூ ஆல்சோ சேவ் பை 0.4%. இது உங்களுக்கு பேங்க் ஆஃபர் கொடுத்தது. பிகாஸ் ஆஃப் ஃப்ளோட்டிங் யூ பே ஒன்லி திஸ் மச். இது ரெண்டு வந்துச்சு போயிடுச்சு. இது ரெண்டு வந்துட்டு போயிடுச்சு, நியூட்ரலைஸ் ஆகிடுது. அப்போ நீங்கள் கொடுத்தது எவ்வளோ? 13. நீங்கள் லோன் டேட்டா வாங்கியிருந்தால் 13.4, யூ சேவ்டு 0.4. அதே மாதிரி கம்பெனி பிக்கு வரும்போது நீங்கள் எவ்வளோ எதிர்பார்த்தீங்க பேங்க்கில்? லிபார் ப்ளஸ் 0.1. நீங்கள் உங்களுக்கு இப்போ நான் எவ்வளோ கொடுக்க சொன்னேன்? லிபார் -0.3 கொடுத்தா போதும் அப்படின்னா கிட்டத்தட்ட 0.4% கம்மியாக கொடுக்குறீங்க. யூ ஆர் சேவிங் தட். பிகாஸ் ஆஃப் திஸ் வாட் குட் பி த ரிட்டர்ன் ஃபார் த பேங்கர்? பேங்கருக்கு 13 வந்துச்சு, 12 போயிடுச்சு. என்னென்ன கொடுக்குறாரு? ஸோ அவுட்ஃப்ளோ என்ன? அவுட்ஃப்ளோ என்ன? இது ஒரு அவுட்ஃப்ளோ, இது ஒரு அவுட்ஃப்ளோ. லிபார் ப்ளஸ் 0.6% ப்ளஸ் 12% இஸ் த அவுட்ஃப்ளோ. இன்ஃப்ளோ என்ன? இன்ஃப்ளோ என்ன? லிபார் -0.3%. இங்கே ஒரு 13 வருது, ப்ளஸ் 13. ஸோ அல்டிமேட் ரிசல்ட் பீயிங் லிபார் கேன்சல் ஆயிடுச்சு. இது 12 ப்ளஸ் 0.6, 12.6 அவுட்ஃப்ளோ. 13 minus 0.3 inflow. 12 plus 7 inflow. Okay. So inflow is higher by 0.1%. அப்போ இது அவருக்கு சேவிங்ஸாக மாறிடுது. இது இவருக்கு சேவிங்ஸாக மாறிடுது. எனி டவுட்ஸ்? அவுட்ஃப்ளோ பீங் நெகட்டிவ் நம்பர். இன்ஃப்ளோ மைனஸ் அவுட்ஃப்ளோ போட்டிருந்துருக்கலாம். சரி, பரவாயில்ல. இவ்வளோ பெருசு ஸ்கீமேட்டிக் டயக்ராம் போடுறது பதிலாக இந்த மாதிரி போட்டிங்கன்னா டக்குன்னு ஆன்சர் வந்துடும். கிளியர்? கம்பெனி பி வந்து 13.4% வந்து அவர் கொடுக்கணும். கம்பெனி பி வந்து 13.4% கொடுக்கணும். பிகாஸ் ஆஃப் திஸ் அரேஞ்ச்மெண்ட்டு இந்த மீடியேட்டர் பேங்க் என்ன சொல்கிறார்? 0.4% கம்மியாக கொடுத்தா போதும் அப்படின்னா ஹி இஸ் பிரிட்டி ஹாப்பி. ஸோ அதுதான் அவருடைய சேவிங்ஸ். 13 கொடுத்தா போதும். அது எப்படி வந்துச்சுன்னா இந்த ஒர்க்கிங் நோட்டில் நம்ம போட்டோம். பிகாஸ் ஆஃப் ஸ்வாப்ஸ் திஸ் இஸ் த அல்டிமேட் கெயின் த மீடியேட்டர் கம்பெனி கேன், அதாவது 0.9 அதை பிரித்து கொடுக்குறாரு.
பேங்கர் தனக்கு ஒரு 0.1% வச்சுட்டு பேலன்ஸ் 0.8 ஏக்கும் பிக்கும் கொடுக்குறாரு. அப்போ கம்பெனி பி என்ன விரும்புகிறாரோ அதை அவருடைய பேங்க்கில் போய் கேட்டால் 13.4ன்னு சொல்கிறார். இந்த மீடியேட்டர் பேங்க் என்ன சொல்கிறார், அதுக்குள்ளேயும் 0.4% கம்மியாக கொடுத்தா போதும் அப்படின்றார். அதான் 13%. கம்பெனியே தன்னுடைய பேங்க் இது எஸ்பிஐ பேங்க்கு, இது ஐடிபிஐ பேங்க்கு, இது நடுவில் செட் பண்ணி கொடுத்த பேங்க் வந்து சிட்டி பேங்க்னு வச்சுக்கலாம். ஓகே, சிட்டி பேங்க். சிட்டி பேங்க் என்ன சொல்லுது, உன் பேங்க்கில் போய் கேட்டால் எவ்வளோ பார்க்க வேணும், லிபார் ப்ளஸ் 0.1 சொல்கிறாங்க சார், நீங்கள் எவ்வளோ தர வேண்டாம், லிபார் ப்ளஸ் 0.1 0.4% கம்மியாக கொடுத்தா போதும், அதாவது லிபார் -0.3. அதுதான் இந்த அர்த்தம். ஸோ ஆனால் நான் உங்கள்கிட்ட என்ன லோன் சொல்கிறேன், நீங்கள் விரும்புகிற லோன் ஃப்ளோட்டிங். நீங்கள் அங்கே போய்ட்டு உங்கள் பேங்க்கில் எஸ்பிஐ பேங்க்கில் போய் இவர் போய் கம்பெனியே வந்து என்ன பண்ணுவார், எஸ்பிஐ பேங்க்கில் போய் ஃபிக்ஸ்டு வாங்குவார். ஆனால் அவருக்கு அது வேணாம். ஆனால் மீடியேட்டர் சொல்கிற, நீங்கள் போங்க, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ்டு வாங்குங்க, அதுக்குரிய ரேட்டை நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ கம்பெனி ஏ எஸ்பிஐ போச்சு, ஃபிக்ஸ்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் லோன் வாங்கிச்சு, அதை பேங்க்கு சிட்டி பேங்க் வந்து நமக்கு பணம் கொடுத்துட்டார். நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க, லிபார் ப்ளஸ் 0.1 எஸ்பிஐ சொல்கிறார் சார், எனக்கு ஃப்ளோட்டிங் தான் வேணும், ஏதாவது மிச்சப்படுத்தி கொடுங்க அப்படின்னு ஒன்று. இடையில இருக்கிற பேங்க் என்ன சொல்கிறார், லிபார் ப்ளஸ் 0.4க்கு பதிலாக 0.1க்கு பதிலாக அதை வந்து 0.4% ரெடியூஸ் பண்ணி எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்ட்டார். அதுதான் இவர் கொடுக்குறார். அதே மாதிரி கம்பெனி பி அவருக்கு வந்து ஃபிக்ஸ்டு ரேட் வேணும். ஆனால் மீடியேட்டர் பேங்க் என்ன சொல்கிறார், ஐடிபிஐயில் போயிட்டு நீங்கள் ஃப்ளோட்டிங் ரேட் வாங்குங்க அப்படின்ட்டார். இந்த லோன் வாங்கிட்டார். அப்போ அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட் நான் தந்துடுறேன். ஸோ இவர் வந்து ஐடிபிஐ பேங்க்கில் இந்த லோன் வாங்கினார். அது கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டை இந்த மீடியேட்டர் பேங்க் கொடுத்தாங்க, அதை கொண்டு போய் அங்கே கட்டிட்டார். அப்போ உங்களுக்கு என்ன வேணும், ஃபிக்ஸ்ட் ரேட் தானே வேணும், அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன கொடுங்க. நீங்கள் ஐடிபிஐயில் போய் கேட்டிருந்தால் 13.4% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கணும். நான் உங்களுக்கு சௌரியம் பண்ணி கொடுத்துருக்கிறேன், 0.4 குறைச்சிங்க, பேலன்ஸ் 13 மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 13 வாங்குறேன். ஸோ ஹீ இஸ் ஆல்சோ என்ஜாயிங் 0.4%. இந்த சேவிங்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா, இந்த இடத்துல நான் ஏற்கனவே போட்டுட்டேன். இந்த ஒர்க்கிங் நோட் போட்டுட்டிங்கன்னா இது ஈஸி. கிளியர்? இப்போ இந்த சம் அதே மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணலாம். கம்பெனி எக்ஸ் wishes to borrow US dollars at a fixed rate of interest. ஸோ இவருக்கு வந்து என்ன வேணும், US டாலர் வேணும்னு நினைக்கிறார். கம்பெனி ஒய் wishes to borrow Japanese yen at a fixed rate. கம்பெனி ஒய் வந்து ஜாப்பனீஸ் yen வேணுன்றார். ஃபிக்ஸ்டு ஃப்ளோட்டிங் பதிலாக அவங்களுக்கு வேணுங்கூடிய லோன் வேற ஒரு கரன்சியில் வேணும்னு கேட்குறாங்க. தி அமௌண்ட் ரெக்வயர்ட் பை த டூ கம்பெனிஸ் இஸ் ரஃப்லி த சேம் அட் கரண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட். கரண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் கனெக்ட் பண்ணாக்க எல்லாமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. The companies have been quoted the following interest rates. Design a swap that will net a bank acting as an intermediary 50 basis points per annum. அவருக்கு ஒரு 0.5% வரணும் அப்படிங்கிறது சொல்லிட்டார். Make a swap appear equally attractive to the two companies. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 1.5%. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 0.4%. இப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அல்டிமேட்டாக 0.9%. இதை 3 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது கரெக்டாக 1.5, இது வந்து 0.4. யா 1.5, 0.4, அப்போ 0.9. அப்போ இவர் எவ்வளோ எடுத்துக்கிறாரு, 0.5% வந்து பேங்க்கில் எடுத்துக்கிறார். இது 1.1 வருது. ஓகே, 1.1. இதுலேருந்து பேங்க் ஷேர் எவ்வளோ எடுத்துக்கிறாரு, 0.5% எடுத்துக்கிறாரு. அப்போ அது தவிர பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 0.06 இருக்குது. அதில் எக்ஸுக்கு 0.3 கொடுத்துறார், 0.03. ஓகே, சாரி, 0.5, 0.3, 0.3. இது வந்து பேங்க்குக்கு, இது வந்து கம்பெனி எக்ஸு, இது கம்பெனி ஒய். Come on, draw the schematic diagram for this yourself, that you can try it yourself.
Now let's see interest rate derivatives. Interest rate caps, floors and collars. Interest rate caps, floors and collars. இந்த கேப் ஃப்ளோர் காலர்ஸ் எல்லாமே நம்ம இதுலேயும் பார்த்துருக்குறோம், ஆப்ஷன்ஸ்லேயும் அதே மாதிரி தான் இதுலேயும் உண்டு. நமக்கு இது வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் லைக் a company has borrowed 1000 lakhs, loan borrowed being 1000 lakhs on a floating basis of 3 years. So 3 years loan. In a rate of interest, floating rate. The interest rates are reset every year. ஒவ்வொரு வருஷமும் ரீசெட் பண்ணுவாங்க. பேங்க் என்ன ரேட் சொல்கிறாங்களோ அது அந்த மாதிரி நம்ம மாறிட்டே வரும். The spread over LIBOR is 25 basis points. லிபார் என்ன ரேட் சொல்கிறாங்களோ அதை காட்டிலையும் 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ், அதாவது அதர்வைஸ் 0.25% எக்ஸஸாக இவங்க இன்ட்ரெஸ்ட் தர வேண்டியதாக இருக்குது. சப்போஸ் லிபார் ரேட் வந்து 10% வச்சுங்களேன், அப்போ அவர் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்னா 10.25% கொடுக்கணும். இந்த லிபார் ரேட் அப்படிங்கிறது அப்பப்போ மாறிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இயரில் வந்து 15% ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. 15.25% கொடுக்கணும். தென் இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ஃபார் ஹிம். டு சடன் எக்ஸ்டென்ட் இட் இஸ் அஃபோர்டபுள், தேர் ஆஃப்டர் இட் இஸ் நாட் அஃபோர்டபுள். அப்போ ஆப்ஷன் என்டர் பண்ணலாமா இல்லையா? கால் ஆப்ஷன் மாதிரி, ஆப்ஷன் டு பைங்கிற மாதிரி, ஆப்ஷன் டு செல், ஆப்ஷன் டு பை. அது மாதிரி if the rate is beyond certain limit, you have to pay me that excess amount அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் இல்லையா? that is called cap. 10% வரைக்கும் எனக்கு டாலரபிள்ங்க. if it is 9% no problem, 8% no problem, 12% சொன்னால் என்னால் பேர் பண்ண முடியாது. அப்போ என்னால் 10 தான் பேர் பண்ண முடியும். 10க்கு மேலே இருக்கிற 12% நீங்கள் எனக்கு தாங்க. நான் எப்படி உங்களுக்கு தர முடியும்? சார் நான் ஜஸ்ட் கிவ் த ப்ரீமியம். அந்த ப்ரீமியம் வச்சு பாலிசி வாங்குற மாதிரி தான், இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குற மாதிரி தான், இல்லை ஆப்ஷன்ஸ் மாதிரி தான், கால் ஆப்ஷன் மாதிரி ஐ எம் பேயிங் யூ ப்ரீமியம். இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் பியாண்ட் 10%, யூ வில் ஜஸ்ட் கிவ் மீ. ஸோ பணம் வச்சுருக்கிறவங்க சொல்கிறார், ஓகே ப்ரீமியம் கொடுங்க, நீங்கள் லோன் வேணும்னு கேட்டால் நான் 10% கொடுக்குறேன், 2% எக்ஸஸாக இருக்குல்லையே அதை நான் பேர் பண்ணிக்கிறேன். ஓகே, கம்மியாச்சுன்னா ப்ரீமியம் இஸ் த கெயின் ஃபார் ஹிம். அது மாதிரி இந்த ரேட்டுக்கு மேலே போச்சுன்னா எனக்கு தரேன்னு ஒத்துக்கிறார் இல்லையா, அது பேர் கேப்ஸு. ஃப்ளோர் அப்படிங்கும்போது தெரியுது இல்லையா, தரேன், அது எப்போ வரும்? இது கீழே போச்சுன்னா தரேன்னு ஒத்துக்கிட்டா அது பேர் ஃப்ளோர். ஸோ கேப் இஸ் நத்திங் பட் த ஹையஸ்ட் பாயிண்ட், ஃப்ளோர் இஸ் த லோவஸ்ட் பாயிண்ட். அப்போ கேப் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் லோன் அண்ட் ஃப்ளோர் இஸ் யூஸ்டு ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். நான் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், இதை நம்பி தான் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப் இருக்குது. அப்போ அட்லீஸ்ட் 8% வரணும். 9% வந்தால் ஹாப்பி, 10% வந்தால் ஹாப்பி. சப்போஸ் சடனாக 5% தான் இந்த வருஷம் தரப்போகிறாங்க பேங்க் அப்படிச்சுனாக்கா ஹவு கேன் ஐ லீவ்? என்கிட்ட பணம் இல்லை இல்லையா? அப்போ இஃப் ஐ பர்ச்சேஸ் அ ஃப்ளோர் whenever the limit is lesser than the expectation, the option holder மீன்ஸ் யார் ரைட் பண்ணி கொடுத்தாரோ அவர் எனக்கு வந்து 3% கொடுத்துருவார். காலர் அப்படிங்கிறது அப்சைட் அண்ட் டவுன் சைட் மூவ்மெண்ட் ரெண்டுக்கும் சேர்த்து இருந்தால் காலருங்கிற டேர்ம் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கிறோம். கேப் வந்து ஹையர் பாயிண்ட்டு லிமிட் பண்ணுறோம், ஃப்ளோருங்கிறது லோவர் பாயிண்ட்டை லிமிட் பண்ணுறோம், காலருங்கிறது போத பாயிண்ட். இந்த இடத்துல நான் லோன் வாங்கியிருக்கிறேன், லிபார் ப்ளஸ் 0.25% இன்ட்ரெஸ்ட் நான் கட்டணும். த கம்பெனி பைஸ் 3-year கேப் ஆன் 1-year லிபார் வித் எ ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 9%. இப்போ கேப் வாங்குறாங்க, கேப்போடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு 9% லிபார். அப்போ லிபார் வந்து 9%க்கு மேலே போச்சுன்னா நான் தரேன்னு அர்த்தம். இஸ் தட் ஓகே? ஸோ இதுதான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகே, ஆப்ஷன் டு பை மாதிரி இந்த இடத்துல 8% போச்சுன்னா லீவ், டோன்ட் பாதர் அபவுட் தட். ஓகே, யூ ஆர் வெரி ஹாப்பி, யூ ஆர் பேயிங் ஒன்லி 8%. 10% போச்சுன்னா உங்களுக்கு அஃபோர்டபுள் கிடையாது. அப்போ நீங்கள் கேப்பை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா 9%க்கு மேலே இருக்கிற 1% உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ லிபார் ரேட் இஸ் டாலரபிள் அப் டு 9%. 9க்கு மேலே போச்சுன்னா அவங்க கொடுத்துருவாங்க. Having face value of 1,000 lakhs, face value 1,000. The cap carries a premium of 2% of the face value. அப்போ 1,000க்கு 2% போட்டிங்கன்னா 20 lakhs வருது.
அதான் வந்து பர்சன்டேஜில் 2% கொடுத்துருக்குறாங்க, அதர்வைஸ் 20 lakhsனு அமௌண்ட்லேயும் கொடுத்துருக்குறாங்க. கரண்ட் ஃபஸ்ட் இயர் லிபார் பீங் 9%. அப்போ கரண்ட் லிபார் எவ்வளோ இருக்குது? 9% ஃபஸ்ட் இயர். அட் தி எண்ட் ஆஃப் இயர் 1, 2 and 3 ஃபஸ்ட் இயர் எண்டில் இன்னைக்கு இது 0th பீரியடில் 9% இருக்குது. ஃபஸ்ட் இயரில் இது 9.5 மாறும், செகண்ட் இயரில் 8.5 மாறும், தேர்ட் இயரில் 10% மாறிடுது. What is the cash flow from the cap each year? Amortize the premium equally over the 3 years. நீங்கள் இதுக்கு ப்ரீமியம் கட்டி இருக்கிறீங்க, ப்ரீமியம் 20 lakhs. இந்த காஸ்ட்டை 3 வருஷத்தில் அமோர்டைஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ 6.67 lakhs, 6.67 lakhs, 6.66 lakhs will be the cost you are going to debit. ஓகே, நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி ஆகணும்? ஓகே, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி ஆகணும்? லிபார் ப்ளஸ் 0.25%. அப்போ இங்கே 9.75% கொடுத்தாகணும். அப்போ 1000 lakhs, the interest payable being 9.75%. 97.5 lakhs is the amount of interest you are paying. இங்கே வரும்போது 1000 into 8.75%. 0.25% லிபார் என்ன ரேட் சொன்னாங்களோ அதுக்கு ஜாஸ்தி பே பண்ணோம். அப்போ 87.5 you have to pay the interest. லாஸ்ட் இயர் 10 lakhs, 10%. அப்படின்னா ஒரு 0.25 சேர்த்திங்கன்னா 10.25% you have to pay. 102.5 will be the amount you are paying. Premium amortized, interest amortized. Cap மூலமா எது வரும்? Cap collections. இது outflow. இது outflow. Interest payment outflow. Cost. Cap மூலமா பணம் வருமா? 9% மேலே போச்சுன்னா வரும். ஸோ அப்போ 9.5 இருக்குது. அப்போ இந்த இடத்துல 0.5% வரும். இந்த 1000க்கு 0.5%. அதாவது if the LIBOR is more than 9% ஆக இருந்தால், LIBOR is more than 9% ஆக இருந்தால், you will get LIBOR minus 9% as your revenue. அப்போ 0.5 வந்துச்சுன்னா உங்களுக்கு 0.5%, 5 lakhs. ஓகே, 5 lakhs. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் யூ டோன்ட் கெட் எனி திங். என்ன காரணம்? லிபார் அக்கட்லேயும் கம்மியாக தான் இருக்குது. மீன்ஸ் நீங்கள் ஸ்ட்ரைக் ரேட் அக்கட்லேயும் கம்மியாக தான் இருக்குது. இங்கே 10 வரும்போது அஃப்கோர்ஸ் 1% எக்ஸஸாக இருக்குது. அந்த 1% உங்களுக்கு வரும், விச் இஸ் 10 lakhs. ஓகே, த அல்டிமேட் கேஷ் அவுட்ஃப்ளோ பீயிங் ஃபார் திஸ் பர்பஸ் 97.5 plus 6.67. ஓகே, இது ரெண்டு அவுட்ஃப்ளோ -5. ஸோ 6.67 plus 97.5 and 5 lakhs கலெக்ஷன் வந்துருச்சு. 99.17. What about here? 87.5 plus 6.67, 94.17. லாஸ்ட் கேஸில் 6.67, interest payment being 102.5, cap collection being 10, so the value being 99.17. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? எவ்வளோதான் உங்களுக்கு லிபார் அதிகமானாலும் சரி, the maximum payment being is restricted to 99.17. இதுக்கு மேலே போகாது. 10 இல்லை, 15% போனாலும் சரி, 10க்கு மேலே இருக்கிற 5% உங்களுக்கு கேப்ஸ் மூலமாக கலெக்ஷன் ஆகிடும். ஸோ யூ ஆர் நவ் டென்ஷன் ஃப்ரீ தட் யூ வில் பி கேரண்டீட் வித் திஸ் அமௌண்ட். ஓகே, 99.17க்கு மேலே போகாது. இதுக்கு பேர் கேப்ஸ். Come on, make a note of it.
ஃபினிஷ் பண்ணியாச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். Now we'll move on to the next one. Right. Let's go for the interest rate floors. A fund manager has deposited 1,000 lakhs on a floating basis 3 years, which pays Libor plus 0.5% or 50 basis points. Okay. The interest rate are reset every year. The company buys 3-year floor on a 1-year Libor with a strike rate of 8%. Okay. So floor ஒன்று வாங்கியிருக்கிறார். அதோடைய strike rate எவ்வளோ இருக்கு? Strike rate is equal to Libor 8% and having a face value of the same. The floor carries a premium of 1.5%, otherwise 15 lakhs. அப்போ இது 3 வருஷம். You usually amortize this premium equally over the 3 years. Current 1-year Libor is 8.6. Okay. Current Libor வந்து 8.6 இருக்கு. If the Libor at the end of first year, second year and third year being 7.5, 9% and 7%. Is that okay? Now you have paid the premium being 15 lakhs for the 3 years, amortized over the 3 years period equally. அப்படின்னா 5 lakhs. What is the interest revenue? நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, you have deposited and you are expecting the interest. 7.5% கிடைக்கும். அப்போ 1000க்கு 7.5% போட்டிங்கன்னா 75 lakhs. இது வரும்போது 9%. ஓகே, 90 lakhs. இங்கே 7%, 70 lakhs you are getting. ஓகே, இப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? ப்ரீமியம் 5 rupees போகுது. இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஃப்ளோர்லேருந்து பணம் வரும். எப்போ ஃப்ளோர்லேருந்து பணம் வரும்? 8க்கு கீழே வந்துச்சுன்னா எவ்வளோ கம்மியாக இருக்கோ அது பணமாக வந்துடும் உங்களுக்கு. If the Libor is less than 8%, then you will get, okay, Libor minus 8% as your revenue, or 8% minus Libor. 8% minus Libor you will be getting. So 7.5, அப்போ 0.5% உங்களுக்கு வரணும். 0.5% on 1000, 0.5 into 1000. So you'll get 5 lakhs. Here you don't get anything. 7 அப்படின்னா 1% உங்களுக்கு கிடைக்கும் on 1000, 10 lakhs. So ultimate cash inflow being, இந்த இடத்துல cash inflow 75 cash inflow, 5 cash inflow, premium payment பண்ணியிருக்கிறீங்க, 5 சப்ட்ராக்ட் பண்ணுங்க, 75 lakhs கிடைக்குது. 90 cash inflow, premium 5 போயிடுச்சுன்னா 85 lakhs. 70 plus 10, 80 lakhs, 5 lakhs நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, அப்போ 75 lakhs.
என்ன தான் குறைஞ்சாலும் உங்களுக்கு கேரண்டி எவ்வளோ வரும்? 75 lakhs வந்தே தீரும். ஓகே, இஃப் த ரேட் இஸ் ஈவன் 4%, 8%க்கும் 4% இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் 4% உங்களுக்கு அவங்க கொடுத்துருவாங்க. அப்போ அதனால் ஒரு 40 lakhs வந்துடுது. இது ஒரு 40 lakhs. ஓகே, அப்போ 40 + 40 80 அண்ட் ப்ரீமியம் 5 lakhs போச்சுனாலும் அதே 75 தான் வரும். எவ்வளோ குறைஞ்சாலும் நமக்கு கேரண்டியாக இந்த 75 lakhs வரும். அதுதான் ஃப்ளோர். கிளியர்? எஸ், மேக் a note of it. ஓவராக ஸ்பீடப் பண்ணுங்க. Now let's move on to the interest rate collars. So interest rate collarங்கிறது ரெண்டுமே சேர்ந்து வந்துச்சுன்னா collars. The company has borrowed 1,000 lakhs on a floating basis for 3 years and reset every year. The company buys a 3-year collar for 1 year LIBOR with a strike rate of 9% on cap and writes 7% floor. Okay. See, borrow பண்ணுறாங்க அப்படி சொன்னாக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி ஆகிடக்கூடாது. அப்போ கேப். ஆனால் கேப்புக்கு ப்ரீமியம் வந்து அவுட்ஃப்ளோங்க. அப்போ என்ன சொல்கிறாரு, இதை மட்டும் ஏன் பண்ணணும்? ஓகே, இது பை. ஃப்ளோரை விற்று வைக்கலாம் இல்லையா? ஸோ இட் தாட் டு ரைட் த ஃப்ளோர் ஆர் இது செல். 7% வந்தால் வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்கிறார். இஸ் தட் ஓகே? ஸோ அப்போ இதுலேருந்து வரக்கூடிய ப்ரீமியம் நமக்கு ப்ராஃபிட்டாக மாறிடும். இது லாஸு, இது ரெவன்யூ அப்படின்னா நெட் ப்ரீமியம் குறைக்கலாம். அந்த ஆசைக்காக இவர் இந்த மாதிரி பண்ணுறார். ஓகே, ஸோ பாரோ பண்ணாலே யூஸ்வல் கேப் போகணும். ஆனால் கேப்புக்கு ப்ரீமியம் கொடுக்குறார். அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளோரை எழுதுறார். அப்போ ப்ரீமியம் வரும். இங்கே ப்ரீமியம் அவுட்ஃப்ளோ, இங்கே ப்ரீமியம் இன்ஃப்ளோ. ஸோ நெட் பீங் ஹிஸ் கெயினாக மாறிடுது. கம்மியான ப்ரீமியம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஹீ இஸ் நியூட்ரலைசிங் போத் த பொசிஷன்ஸ். கேப், ஃப்ளோர். கேப்புடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து 9%. ஃப்ளோருடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 7%. த காலர் ஹேஸ் அ ஃபேஸ் வேல்யூ 1,000 lakhs. காலர்னா ரெண்டுமே சேர்த்து. கேரிஸ் எ ப்ரீமியம் ஆஃப் 3% ஆர் 30 lakhs. ஸோ 30 lakhs இருக்குது இந்த காலர் ரெண்டும் சேர்த்து இருக்கிறதுக்கு. டிவைட் பை 3 போட்டிங்கன்னா 10 lakhs. எவ்ரி இயர் யூ கேன் அமோர்டைஸ். ஓகே, அமோர்டைஸ் த ப்ரீமியம் ஈக்குவலி ஓவர் த 3 years. அப்போ 10 lakhs, 10 lakhs, 10 lakhs. Current year LIBOR is 9%. Okay. Current year, அது விட்டுருங்க. 0th periodல 9%. LIBOR at the end of year 1, year 2, year 3.
ஓகே, லிபார் எவ்வளோ இருக்குது? ஓகே, (9.5%), 6.5%, 9%. அப்போ ப்ரீமியம் எவ்வளோ வருது? Premium is the cost. 10 lakhs each every year. Premium. Interest எவ்வளோ பே பண்ணி ஆகணும்? At this LIBOR rate he has to pay on the borrowings of 1000, 95 lakhs, 65 lakhs, 90 lakhs. Okay. 90 lakhs. What the scenario of cap? What is the scenario of floor? நைன் பர்சன்டேஜுக்கு மேலே போச்சுன்னா இந்த 0.5% வந்துடும். ஸோ 1000க்கு 0.5% போட்டிங்கன்னா 5 lakhs. இது எக்ஸாக்டாக 9 இருக்குது, லாஸ்ட் இயரில் வராது. ஓகே, ஃப்ளோர் வரும்போது 6.5 தான். ஃப்ளோர் வந்து 7%. 7% கீழே போச்சுன்னா ஃப்ளோர்லேருந்து எனக்கு பணம் வரணும், 0.5 வரணும். 0.5 ஆஃப் 1000 வந்து 5 lakhs. பட் நான் ஃப்ளோரை வந்து ரைட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நான் தரணும். ஸோ -5 lakhs. இது பை பண்ணியிருக்கிறேன், அதனால் எனக்கு வரும். இது 7 கீழே போச்சுன்னா நான் தரணும். இஸ் தட் ஓகே? I have to pay this 5 lakhs. The net cash inflow or outflow being, cash outflow being summation of 3, 10 plus 95. This is the, இது எல்லாமே அவுட்ஃப்ளோங்க, இது இன்ஃப்ளோ. அப்போ 10 plus 95, 105 minus 5, 100 is my outflow. 10 minus 65 minus 5, 80 lakhs is my outflow. 10, 90, 100 lakhs is my outflow. So always it is anywhere between 80 lakhs to 100 lakhs. இந்த ரேஞ்சுக்குள்ளார் தான் நமக்கு இருக்கும். இது கீழேயும் குறையாது, இதுக்கு மேலேயும் இன்ட்ரெஸ்ட் போகாது அப்படின்னு சொன்னாங்க. அது பேர் காலர். அது பேர் காலர். Clear?